This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible lesson is Do Not Give the Devil a Place. இந்த நாளின் வேத பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், பிசாசானவனுக்கு இடம் கொடாது இருப்பீர்களாக. You are a free moral agent and you have the right of choice what you do. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தனித்து இயங்கக்கூடிய நபராக தேவன் உங்களை படைத்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். God will not try to control your mind, but the devil will try to control your mind. தேவன் உங்களுடைய சிந்தையை ஆளுகை செய்ய இப்படிதான் பண்ண வேண்டும் என்று அவர் அதை கண்ட்ரோல் பண்ணுவதில்லை. ஆனால் பிசாசு உங்களுடைய சிந்தையை அவன் ஆளுகை செய்ய அவன் கண்ட்ரோல் பண்ண எண்ணுவான். In the book of Ephesians chapter 4 and verse 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, Do not give the devil a foothold or a place in your life. பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள் என்று சொல்லி அங்கே வேத வசனம் நமக்கு போதிக்கின்றது. What do we mean by giving the devil a place in your life? பிசாசுக்கு இடம் கொடுப்பது என்று சொன்னால், நம்மளோட வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுப்பது என்று சொன்னால் என்ன? If you have unforgiveness against someone, then you open the door for the devil in your life. நீங்க மன்னியாமை உங்க வாழ்க்கையில் இருக்குமானால், யாரோ ஒருவர் செய்த பாவத்தை அல்லது பொல்லாங்கை நீங்கள் மன்னிக்காமல் இருப்பீர்களானால், அது பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவதற்கு காரணமாக அமையும். If you are committing some type of sin or wrongdoing, it opens a door for the devil to come in. நீங்க ஏதோ ஒரு பாவத்தையோ அல்லது தேவன் அருவருக்கிற காரியங்களையோ நீங்கள் உங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்வீர்களானால், பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு அது காரணமாக அமையும். Sometimes Christians have a door open for the devil to come in, but they don't know they did that. சில சமயங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் பிசாசானவன் அவருடைய வாழ்க்கைக்குள் அசைவாடுவதற்கு அவர்கள் கதவை திறந்து வைத்திருக்க, அவர்கள் அறியாமலே அவர்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள். We want to study the Bible so we can learn how to close the door so the devil cannot get in. நீங்க வேதத்தை நீங்கள் வாசிப்பதின் மூலமாக எப்படி பிசாசானவனுக்கு இடம் கொடாமல் வாதலை மூடுவது என்பதை வேத வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். In the book of John chapter 14 in verse 30, யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், Jesus said, "The prince of this world is coming." இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதியானவன் கடந்து வருகிறான். And he hath nothing in me. He has no place in me, Jesus said. ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறாங்க, அவனில் என்னில் அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று வாசிக்க முடியும். Jesus is our example that he wants us to follow him. இயேசுதான் நமக்கு நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரியாக இயேசு காணப்படுகிறார். When you are praying for God to answer prayer and to help you, you must use your faith in God for that. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க விசுவாசத்தை அங்க பயன்படுத்த வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. But if you have a door open to the devil, it will be hard for your faith to work. இன்னைக்கு பிசாசுக்கு நீங்க இடம் கொடுப்பீங்களான்னா, உங்க விசுவாசம் செயல்படுவதற்கு மிக கடினமா இருக்கும். If you are in fear and doubt and unbelief, it will hinder your prayers. இன்னைக்கு பயம் அல்லது அவநம்பிக்கை இவைகளெல்லாம் இருக்குமானால் நீங்கள் ஜெபிக்க கூடாது. If people have done bad things against you and you have resentment or unforgiveness, it will open the door to the devil.
ஏதோ ஒருவருக்கு நீங்க ஒருவேளை ஒருவன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்க அவர்கள் மேல் உங்களுக்கு கோபங்கள், எரிச்சல்கள், அவர்களை நீங்க மன்னிக்க முடியாமல் இருக்குமானால் தேவனோடு கூட உங்களால கூட நல்ல ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள முடியாது. அது பிசாசுக்கு இடத்தை கொடுக்கும். God is very much wanting to give you miracles and great blessings, but if the devil gets in, it hinders the prayers. கர்த்தர் உங்களுக்கு தேவ மகிமையும், தேவ கிருபையும், தேவ வல்லமையும், தேவ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசானவன் கடந்து வருவானானால் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் தங்க முடியாததாய் காணப்படும். In the book of First Chronicles, chapter 21 and verse 1, 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Satan stood up against King David and provoked him to number his army. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவினான் என்று வாசிக்கின்றோம். This was something God had told him not to do. இது ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு காரியம். When the devil provoked David, it was probably through someone that was a friend to David. இப்போ இதை தாவீது செய்யக்கூடாது, தேவன் செய்யக்கூடாது என்பதை யாரோ ஒருவனுடைய தூண்டுதலினால் தாவீது அதை செய்ய ஆரம்பித்தார். They convinced David to number his army to see how strong it was, how many men he had in the army. தாவீது அதை செய்யும்படி யாரோ ஒருவன் நீங்க எண்ணி பாருங்க, நம்முடைய படைபலம் எவ்வளவு பலனுள்ளதா இருக்கிறது என்பதை எண்ணுங்கள் என்று சொல்லி யாரோ ஒருவருடைய தூண்டுதலினால் தாவீது அதை செய்தான். God had already told David, I will give you the victory whether it is by many or by few. ஆண்டவர் சொன்னாங்க, நான் உனக்கு தாவீதை பார்த்து தெய்வன் சொன்ன காரியம், நான் உனக்கு யுத்தத்தில் வெற்றியை கொடுப்பேன், அதிக பேர் ஆயிலும் கொஞ்ச பேர் ஆயிலும் வைத்து நான் தான் உனக்கு வெற்றியை தருவேன் என்பது தேவனுடைய வாக்கு. But Satan used someone to talk David into disobeying what God had said. ஆனால் யாரோ ஒருவனை பிசாசானவன் பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தையை விட்டு தாவீதை விலக செய்தான். When David disobeyed God, he opened a door for the devil to get in. தாவீது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபோது அங்கே பிசாசானவன் ஆளுகை செய்ய அவன் அசைவாட அது இடமாக மாறினது. Because of this, 70,000 men died in Israel. இது நிமித்தமாக 70,000 ஆண்கள் இஸ்ரவேலிலே மாண்டு போனார்கள். David had opened a door where the devil could get in. பிசாசானவன் கிரியை செய்வதற்கு தாவீது இடத்தை உண்டாக்கி கொடுத்தான். Jesus always tells us, fear not, only believe. இயேசு எப்போதும் சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவளாய் இரு என்பதுதான் இயேசுடைய வார்த்தை. Fear is from the devil, not from God. பயம் அது ஆண்டவருடையது அல்ல, அது பிசாசுடைய காரியம். When you fear, then that attracts the demons and the devil to come to you. நீங்கள் பயப்படுகிற வேளையிலே அந்த பயமானது பிசாசையும் வஞ்சகத்தின் ஆவிகளையும் உங்கள் பக்கமாக இழுக்கும். Job said, the thing I greatly feared has come upon me. யோபு சொல்லும்போது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று யோபு சொன்னார். We are not to fear, but we are to believe what the Bible says. நாம் பயப்படுகிறவர்கள் அல்ல, நாம் தேவன் நமக்கு நேராய் சொன்ன காரியத்தை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Fear is from the enemy, and fear will attract demons to our lives. பிசாசு பயமானது நம்மளுடைய சத்துருவும், பயமானது பிசாசை நம் பக்கமாய் இழுக்கின்ற ஒன்றாய் இருக்கிறது. The Bible tells us also to fear God. வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. This is a different kind of fear. தேவனுக்கு பயப்படுகிறது வித்தியாசமான ஒரு பயம்.
This means we are to reverence God and we are to respect God. That's what this fear means. இந்த பயம் தேவ பயம் என்று சொன்னால் தேவனுக்கு கனப்படுத்துவது, தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது, அதை குறிக்கிற பயம் அது. But to fear the devil or to fear things like that, that is an evil kind of fear. வேறு எந்த பயமாயிருந்தாலும் அது பொல்லாங்கான பயம். In the book of Hosea chapter 4 and verse 6, ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், my people are destroyed for a lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமானார்கள் என்று அங்க வாசிக்கிறோம். They had prophets and people of God preaching the word in that day. அந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க பேசுகிற தீர்க்கதரிசிகள் இருந்த நாட்கள். But the people were not going to hear the word of God so they could learn the will of God. அங்கே ஜனங்கள் கடந்து போய் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள போகாததினாலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவர்கள் அறியாமல் காணப்பட்டார்கள். Because they did not learn the word of God, then they opened the door for the devil to get in. அவங்க தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளாதது நிமித்தமாக, அவர்கள் தேவனுடைய வார்த்தை அறியாத நிமித்தமாக பிசாசானவன் அவருடைய வாழ்க்கையில் அசைவாட ஆரம்பித்தான். Even though we are Christians and we are born again, we have the responsibility to keep the devil out. அன்புக்குரியவரே, நம் கிறிஸ்தவளாய் இருந்தும் நம்ம கிறிஸ்துவை அறிந்தவளாயிருந்தும் பிசாசை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி வெளி அல்லது தள்ளி வைப்பது என்பதை நம்ம அறிந்திருத்தல் மிக அவசியம். In the book of James chapter 1 and verse 22, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், be doers of the word and not hearers only. அங்க வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவ வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவளாய் மாத்திரமல்லாதபடிக்கு அதன்படி செய்கிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று வாசிக்கின்றோம். If you just hear the word of God preached, but you do not do what it says, you deceive your own self. நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறீங்க, ஆனா அதன்படி நீங்கள் செயல்படாமல் இருப்பீர்களானால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறவளாய் காணப்படுகிறீர்கள். In the book of Matthew chapter 7 verses 24 through 27, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, it tells us to be hearers. Don't just be hearers of the word, but be doers of the word. அங்க வசனம் சொல்லுகிறது, கேட்கிறவளாய் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவளாய் இருக்க வேண்டும் என்று அங்க போதிக்கிறதை நம்மால் அறிய முடியும். The storms of life come to everyone, Christians and not Christians. வாழ்க்கையில் போராட்டங்கள் எல்லாருக்கும் வரும், கிறிஸ்தவர்களுக்கும் வரும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் கடந்து வரும். A Christian that hears the word and is a doer, then God will give them strength to have victory in the storm. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதுனாலே அதன்படி செய்கிறதுனாலே காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும், the Bible says that person builds their house upon a rock. அவனை ஒன்றும் செய்ய முடியாத காரணம் அந்த மனிதன் கற்பாறையின் மேல் தேவனுடைய வீட்டை கட்டினவனாய் காணப்படுகிறான். A Christian that hears the word and is not a doer builds their house on the sand. ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய வார்த்தை கேட்கிறவனாய் இருந்து அதன்படி செயல்படாமல் காணப்படுவானால் அவன் மண்ணின் மேல் வீட்டை கட்டினவனாய் அவன் காணப்படுகிறான். Many Christians in the middle of a storm lose the victory because they do not obey the word of God. அநேக கிறிஸ்தவர்கள் பிரச்சனையின் மத்தியிலே அவருடைய வாழ்க்கையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். காரணம் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி தங்களுடைய வீட்டை கட்டாதது நிமித்தமாகவே. They will still go to heaven when they die. அல்ல, நான் ஒன்று சொல்லுகிறேன், அவர்கள் மரித்தால் அவர்களும் பரலோகத்திற்கு கடந்து போவார்கள். But they will not enjoy the victory
and the benefits on this earth. ஆனால் இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் அவர்கள் புசியாத காணப்படுவார்கள். God wants to do for every believer what is impossible with them. ஆனா அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அவர்களால் கூடாததை அவர்கள் செய்யும்படியாய் ஆண்டவர் யாரையும் வற்புறுத்தவில்லை. In the book of Mark chapter 11 and verse 24, மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், when you stand praying, forgive other people that have done you wrong. நீங்க ஜெபம் பண்ணும்போது மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த தப்பிதங்களை அவளுக்கு மன்னிக்க வேண்டும் என்று அங்க வேதம் நமக்கு போதிக்கிறது. It says, if you do not forgive others, then God will not forgive you. நீங்க மற்றவர்களை மன்னியாமல் போனால் கர்த்தர் உங்களுடைய தப்பிதங்களை அவர் மன்னியாது இருப்பார் என்று வாசிக்கிறோம். It doesn't mean that God does not love you. He wants to forgive you. ஆண்டவர் இது இப்படின்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கவில்லை என்று பொருள் அல்ல. ஆண்டவர் அங்க கண்டிப்பாய் சொல்லுகிற காரியம், நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அவர் கட்டாயப்படுத்துகிறார். In the book of 1 John chapter 1 and verse 9, 1 யோவான் 1ஆம் வசனம் 9ஆம் வசனம், it says, if we sin, we should confess our sin to God and he will forgive us. அங்க வசனம் இப்படி சொல்லுங்க, நீங்கள் பாவம் செய்தால் நீங்கள் தேவனிடத்திலே நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்று வாசிக்கிறோம். But we have to receive that forgiveness by faith. ஆனால் அந்த மன்னிப்பை விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்க வசனம் நமக்கு போதிக்கிறது. If we do not forgive others, then it will hinder our faith to receive forgiveness ourselves. நீங்க விசுவாசத்தினால் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அது உங்களுக்கு பிசாசை உங்கள் பக்கமாக இழுத்துவிடும். It doesn't mean God does not want to forgive you, because he does want to forgive you. ஆண்டவர் இதுக்கு பொருள் என்ன? ஆண்டவர் உங்களை மன்னிக்க மாட்டார் என்பதல்ல. நீங்கள் கண்டிப்பாக மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டாயமாயிருக்கிறது, விருப்பமாயிருக்கிறது. But it is a spiritual law. If you do not forgive others, then your faith will not work to receive forgiveness for yourself. இன்னைக்கு இது ஆவிக்குரிய ஒரு சட்டமாயிருக்கிறது. நீங்கள் மன்னிப்பை விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். Just as there are natural laws, there are also spiritual laws. அன்புக்குரியவர்களே, எப்படி நம்முடைய சமுதாயங்களிலே பல சட்டங்கள் இருக்கிறதோ அதே போல ஆவியின் உலகத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பல சட்டங்கள் உண்டு. In the natural, there is the law of gravity, and we must learn to work with that law. இன்னைக்கு மாம்சத்திலே இழுப்பு சக்தி என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அதோடு கூட சேர்ந்து நம்ம செயல்பட்டால் வெற்றி. If you step out of a 2-story building, you will go to the ground. It's the law of gravity. நீங்க 2 அடுக்கு மாடியிலிருந்து அப்படி இறங்குவீங்கன்னா, படிக்கட்டு அடியே அதுல குதிப்பீர்களானா தானா நீங்க கீழே சேர்ந்துருவீங்க. God is not wanting you to be injured, but it is a natural law, and we must work with the natural law. ஆண்டவர் நீங்க அடிபடணும் என்பதற்காக ஆண்டவர் அதை வைக்கவில்லை. ஆனா நீங்க விழுந்தா அடிபடும் என்பது அது இயற்கையின் கட்டளையா இருக்கிறது. There are natural laws of electricity. இங்க அதே வண்ணமாக தான் கரண்ட்டுக்கு என்று சட்டங்கள் உண்டு. You can use electricity wrongly and it will hurt you, or use it correctly and it will bless you. இந்த மின்சாரத்தை நாம் அதன் செயல்பாட்டின் வண்ணமாக அதன் சட்டத்தின்படி ஒழுங்கான முறையில் செயல்படுத்தினால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அதனுடைய சட்டத்திற்கு விரோதமாக அதை செயல்படுத்தினால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த மின்சாரம் நமக்கு ஏற்படுத்தும். If you do not obey the word of God, then it can be a problem for you. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கும்.
That is why the Bible tells us to love our enemies. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருவானவனை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. When you love your enemies, then you protect yourself that you do not open a door to the devil. நீங்க உங்க சத்துருவானவனை மன்னித்தால் அது உங்களை பாதுகாக்கும். சத்துருவானவன் உங்களுக்குள் உட்பிரவேசியாதபடி அது உங்களை பாதுகாக்கும். The devil, if someone does bad to you, the devil wants you to do bad to them. இப்ப நீங்க யாருக்காயிலும் தவறு செய்தால், பிசாசானவன் யாராயிலும் உங்களுக்கு தவறு செய்ய இழைத்தால், பிசாசானவன் என்ன செய்வான் என்று சொன்னால், நீங்க அவளுக்கு பதில் தவறுகளை இழைக்க வேண்டும் என்பதை உங்களை தூண்டுவான். If the devil can get you to do wrong, then you open a door for the devil to get into your life. நீங்க தவறு செய்யும்படி அவன் தூண்டி நீங்கள் தவறை செய்தால் அவன் உங்களுக்குள் பலத்து அவன் காணப்படுவான். But if you will love your enemies and pray for them, then it will close the door to the devil. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு தவறு இழைத்த அந்த சத்துருவானவனை நீங்கள் நேசித்து அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனோட கூட எதிர்வினை ஆற்றாமல் இருப்பீர்களானா பிசாசானவனுக்கு நீங்கள் இடம் கொடாமல் இருக்க முடியும். When you close the door to the devil, then your faith will work and God can do the impossible for you. இன்னைக்கு நீங்க விசுவாசத்தில் செய்யப்படும் போது ஆண்டவர் அந்த சத்துருவானவனை ஜெயிக்க உங்களுக்கு பலனை கொடுப்பார். There are many things that the devil tries to use to cause you to open the door for him to get in. பல முறை உங்களுடைய சத்துருவானவன் ஜெயிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவாராக. The children of Israel in the wilderness murmured against the things of God. பல முறை தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். 80% of the plagues that came on them was because they murmured and complained. 80% சாபங்கள் அழிவுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாய் வந்தது எப்படி தெரியுங்களா? அவர்கள் முறுமுறுத்ததினாலே கடந்து வந்தது. When they obeyed God, he brought water out of the rock, he brought manna down from heaven. ஆனா அவர்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த பொழுது அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் உண்டானது, வானத்திலிருந்து மன்னா கடந்து வந்தது. Their clothes did not wear out, their shoes did not wear out. அவங்களுடைய துணிகளும் அவங்களுடைய செப்பல்களும் அவங்களுடைய காலணிகளும் ஒருபோதும் பழையதாகவே இல்லை. When you do not open the door to the devil, God can do many miraculous things for you. இன்னைக்கு நீங்க பிசாசுக்கு இடம் கொடாமல் இருந்தால் தேவன் பலவிதமான நன்மைகளை அவர் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவார். That is why the devil wants you to get angry and get upset to open a door to the devil. அதனால பிசாசானவன் நீங்கள் இடம் கொடாமல் இருக்கும்போது அவன் கோபமும் எரிச்சலோடு கூட உங்களை அணுகுவதற்கான வாய்ப்புகளை அவன் தேடிக்கொண்டே இருப்பான். In the book of Philippians chapter 4 and verse 6, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது it says, do not fret or have any anxiety about anything. நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கவலையோ கஷ்டமும் பட வேண்டாம் என்ற வசனம் நமக்கு போதிக்கிறது. But in every circumstance and every situation, go to God in prayer. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் ஜபத்தோடு கூட விண்ணப்பத்தோடும் தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. When you fret and complain, it is because of fear of the enemy. நீங்க பயமும் அந்த சோர்வும் பயத்தினாலே அந்த சோர்வும் மன அலைப்பாளையதும் உண்டாகும். When you fear things, then it opens a door for Satan to get in. நீங்க பயப்படும் பொழுது பிசாசானவன் கடந்து வருவதற்கு காரணமாக அது அமையும். But God says when problems and things arise, pray and put your trust in God for the answer. நீங்க பிரச்சனைகளோ கஷ்டங்களோ வரும்போது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க.
In the book of Proverbs, chapter 6 and verse 2, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது it says, "You are snared by the words of your mouth." உங்கள் வாயின் வார்த்தைகளினால் நீங்கள் சிக்குண்டாய் என்று வாசிக்கின்றோம். The word snared, it means caught in a net or caught in a trap by the enemy. இந்த சிக்குண்டாய் என்ற பொருள் என்னவென்று சொன்னால் பிசாசானவன் விரித்த வலையில் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் என்று பொருள். When you have resentment and upsetness against other people, it opens a trap or a door for the enemy. இன்னைக்கு நீங்க சின்ன சின்ன காரியங்கள் தவறுகளை இழைக்கும் பொழுது அவைகள் சத்ருவானவன் உட்பிரவேசிப்பதற்கான இடமாக மாறுகிறது. It is mine and your responsibility to take authority over the enemy. இன்னைக்கு உங்களுடைய கடமை பிசாசானவன் அல்லது பசாசானவன் உங்கள் வாழ்க்கையில் அசைவாட முடியாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. In the book of Ephesians, chapter 6 and verse 11, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் it says, "Put on the whole armor of God." அங்க வசனம் சொல்லுகிறது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். It says that you may be able to stand against the strategies of the devil. பிசாசு அங்க சொல்லப்பட்ட நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. Jesus is in heaven, but his body, the Christians, are still here on earth. இயேசு தலையாகிய தேவன் அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய சரீரமாகிய சபை பூலோகத்தில் இருக்கிறது. It is up to you and I to take a stand against the enemy. நீங்களும் நானும் தான் பிசாசுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவளாய் காணப்பட வேண்டும். It does not say put on the whole armor so that God will fight your battle. இங்கே இப்படி வசனம் எழுதப்படல, நீங்க முழு சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்க அப்பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று எழுதவில்லை. It says you put on the whole armor that you can stand against the wiles of the devil. நீங்க இந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்வதன் மூலமாக நீங்க சத்ருவானவன் சகல தந்திரங்களை எதிர்த்து நிற்க அல்லது அவனை ஜெயிப்பதற்கு இது எதுவாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். Many people are praying for God to fight the battle, but he says, "I give you the name of Jesus to take authority." எல்லா ஜெபம் எல்லாம் என்ன, ஆண்டவரே இந்த யுத்தத்தில் எனக்கு வெற்றியை தாருங்க அவங்க ஆண்டவரை நோக்கி கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிறாங்க நீங்க அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. In the book of James, chapter 4 and verse 7, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் the first thing it says is submit yourself to God. அங்க முதல் சொல்லுங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். That means to be a doer of the word and walk in forgiveness to other people. அதுக்கு பொருள் என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவங்க, மன்னிக்கிறவங்க, அதுதான் அதனுடைய பொருள். The first thing we must do is submit ourselves to God. முதல் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவளாய் காணப்பட வேண்டும். And we obey him and walk in forgiveness. இன்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். Then the Bible says, and the devil will flee away from you. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். But the devil will not flee from you if you are doing things the devil wants you to do. அப்ப கவனிங்க, பிசாசானவன் நீங்க எதிர்த்து நிற்காவிட்டால் அல்லது அவனை போலவே நீங்கள் செயல்பட்டு இருந்தீங்கன்னா அவன் உங்களை விட்டு ஓட மாட்டான். We have the responsibility to give no place to the devil. அன்புக்குரியவர்களே, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்பதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். Don't have anything in our lives that belongs to the devil. பிசாசுக்குரிய எந்த காரியமும் உங்க வாழ்க்கையில் இருக்க கூடாது. Upsetness, anger, fear, unbelief,
All these things belong to the devil. கவலை, கஷ்டம், பொறாமை, எரிச்சல், மன்னியாமை இவைகள் எதுவும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. God is ready to give you the victory, but we must obey him first. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். முதல் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். I want you to pray this prayer out loud with me to receive Jesus as your Savior. அன்புக்குரியவர்களே, நான் சொல்கிற ஜெபத்தை சத்தமாய் சொல்லுங்க. அதன் மூலமாய் இயேசு உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் காணப்படுவார். I believe Jesus Christ died on the cross for me and rose from the dead. சர்வ வல்லமையுள்ள இயேசுவே, நீர் எனக்காகவே மரித்து எனக்காகவே நீர் உயிரோடு எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I receive him right now as my Savior. அன்புள்ள இயேசுவே, இந்த வினாடி உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்கிறேன். Find a good, strong church and get in it and grow day by day, and God will help you win the victory. Amen. அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு தேவனுடைய ஆலயத்தை தெரிந்தெடுத்து தேவனிலே படிப்படியாக வளர முயற்சி பண்ணுங்க, வளருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Amen. Amen.